கிரெடிட் ஸ்கோரை கால்குலேட் பண்றதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்க, அதுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் அது கொடுத்துருக்காங்க, அந்த ஃபேக்டர்ஸ்ல இருக்க சில நடைமுறை சிக்கல்களையும், கிரெடிட் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னும் இன்னும் சில விஷயங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், சிபில் ஸ்கோருங்கிறது கரெக்டா இல்லை கிரெடிட் ஸ்கோருங்கிறது கரெக்டா அப்படிங்கிறத பார்த்துடலாம். சிபில் 2000ல் தன்னோட சர்வீஸை ஸ்டார்ட் பண்றாங்க. 2000ல இருந்து 2010 வரைக்கும் மொனோபொலியா அவங்க மட்டும்தான் இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் இவங்க இஷ்யூ பண்ற ஸ்கோரை எல்லாம் கிரெடிட் ஸ்கோர்னு சொல்லாம சிபில் ஸ்கோர்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது எது வரைக்கும் கண்டினியூ ஆகுது அப்படின்னா, 2010ல் சிபில் மாதிரியே ஆர்பிஐட்ட லைசன்ஸ் வாங்கி அடிஷனலா 3 கம்பெனி தன்னோட சர்வீஸை ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் நம்மள பல பேர் சிபில் ஸ்கோர்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம பேச்சு வழக்குல சிபில் ஸ்கோர்னு சொன்னாலும் கரெக்டான வேர்டு கிரெடிட் ஸ்கோர் தான். நமக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி இந்தியாவில் மொத்தம் 4 கிரெடிட் பியூரோஸ் இருக்காங்க. இவங்க தான் நமக்கெல்லாம் கிரெடிட் ஸ்கோரை ப்ரொவைட் பண்றாங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது என்னோட இண்டிவிஜுவல் கிரெடிட் ஸ்கோர். இந்த 4 கம்பெனியுமே ஒரே மாதிரியான ரூல்ஸை ஃபாலோ பண்ணா எனக்கு ஒரே மாதிரியான கிரெடிட் ஸ்கோர் தான் வந்திருக்கணும். ஆனா அப்படி வரல. இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா. கிரிஃப்ட்ல இருந்து மட்டும் என்னால கிரெடிட் ஸ்கோர் எடுக்க முடியல. நீங்க யாராவது இந்த கம்பெனில இருந்து கிரெடிட் ஸ்கோர் எடுத்திருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஸ்கோர் டிஃபரன்ஸ் கூட பரவாயில்ல. சரி, ஏதாவது ஒரு லோன் அப்டேட் ஆகாம இருக்கலாம். ஆனா இந்த கிரெடிட் ஸ்கோர் ரேஞ்ச் இருக்கு இல்லையா, 300 to 900, அதாவது இந்த 300ல இருந்து 900. ஸோ ஏன் இந்த 300, ஏன் இந்த 900? இப்போ நம்ம ஒரு விஷயத்தை மெஷர் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்? ஸோ 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 1ல இருந்து ஒரு 100ன்னு வைக்கலாம். ஸோ அப்படி இல்லையா 1ல இருந்து 10ன்னு கூட வச்சுக்கலாம். கிரெடிட் ஸ்கோர் ரேஞ்சை 1ல இருந்து 100ன்னு வச்சா போலீஸ் பிடிச்சிருமா? ஏன் இந்த 300ல இருந்து 900 வச்சிருக்காங்க அப்படின்றதுக்கு யாருக்காவது விளக்கம் தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கிரெடிட் ஸ்கோரை மெஷர் பண்றதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்க, அதுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், பேமெண்ட் ஹிஸ்டரி. செகண்ட், கிரெடிட் எக்ஸ்போசர். தேர்ட் ஒன்று கிரெடிட் டைப். ஃபோர்த் ஒன்று அதர் ஃபேக்டர்ஸ். இந்த 4 ஃபேக்டர்ஸையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், பேமெண்ட் ஹிஸ்டரி. இதுக்கு 30% வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. லோனோட இஎம்ஐயோ அல்லது கிரெடிட் கார்டோ டிஓவையோ ஆன் டைம்ல பே பண்றோம் அப்படின்னா உங்களோட கிரெடிட் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். இதுல ஏதாவது ஒரு இஎம்ஐ மிஸ் ஆனாலும் உங்களோட கிரெடிட் ஸ்கோர் கணிசமா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஃபேக்டர் ஒரு ஏத்துக்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா லோனை வாங்கினா அதை திரும்ப கட்டி தான் ஆகணும். அந்த லோனை திரும்ப கட்டலைன்னா கிரெடிட் ஸ்கோரை குறைக்கலாம். அதுல ஒரு லாஜிக் இருக்கு. செகண்ட் கிரெடிட் எக்ஸ்போசர். இதுக்கு 25% வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்ல என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஒரு கிரெடிட் கார்டு லிமிட்ல 30% வரைய மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு மேல யூஸ் பண்ணோம் அப்படின்னா கிரெடிட் ஸ்கோர் குறையும்னு சொல்ல வர்றாங்க. அதாவது உங்களோட கிரெடிட் கார்டு லிமிட் 1 lakh அப்படின்னா நீங்க அதுல 30,000க்கு மேல யூஸ் பண்ணாம இருக்கணும். அப்படி 30,000க்கு மேல யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட் ஸ்கோர் குறையும் அப்படின்னு சொல்ல வராங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேக்டர்ல ஒரு சின்ன லாஜிக் இடிக்குது. என்ன அப்படின்னா, ஒரு பேங்கோ இல்ல ஒரு என்பிஎஃப்சியோ ஒருத்தருக்கு எவ்வளவு கிரெடிட் லிமிட் கொடுத்துருக்காங்களோ அது வரைக்கும் அவர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுல 30% யூஸ் பண்ணா மட்டும்தான் அவரோட கிரெடிட் ஸ்கோர் குறையாது அப்படின்னா அப்போ 1 lakh கிரெடிட் லிமிட்ல 30% 30,000 தான் வருது. ஸோ அப்போ அந்த பேங்க் அவருக்கு கிரெடிட் லிமிட்டா 30,000 கொடுத்துருக்கலாமே. இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, 1 lakh கிரெடிட் லிமிட்ல அவர் 30,000 யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல 60,000 யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல 1 lakh யூஸ் பண்ணாலும் அதை அவர் திரும்ப கட்டுறாரா இல்லையா அப்படிங்கிறது தான். திரும்ப கட்டல அப்படின்னா அவரோட கிரெடிட் ஸ்கோர் குறைக்கலாம். அதுல ஒரு லாஜிக் இருக்கு. அவருக்கு கொடுத்திருக்க 1 lakh கிரெடிட் லிமிட்டுக்கு மேல யூஸ் பண்றாரு அப்படின்னா கிரெடிட் ஸ்கோரை குறைக்கலாம். அதுல கூட ஒரு லாஜிக் இருக்கு. அப்பையும் கூட பேங்க் அதுக்கு ஓவர் லிமிட் சார்ஜஸ் பேங்க் சைட்ல இருந்து போடுவாங்க. அது தனி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நம்ம அதுக்குள்ள போக போறது இல்ல. சோ அந்த மாதிரி டைம்ல கிரெடிட் ஸ்கோர்ல இம்பாக்ட் வருதுன்னா அதை கூட நம்ம ஏத்துக்கலாம். பட் 30%க்கு மேல யூஸ் பண்ணாலே கிரெடிட் ஸ்கோர் குறையுது அப்படின்னா அது ஏத்துக்க. தேர்ட் கிரெடிட் டைப். இதோட வெயிட்டேஜ் 25%. ஸோ இதுல லோனை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு செக்யூர்ட் லோனு, இன்னொன்னு அன்செக்யூர்ட் லோனு.
ஏன்னா ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க. செக்யூர்ட் லோன்னா ஹோம் லோனும் வெஹிக்கிள் லோனும், அன்செக்யூர்ட் லோன்னா பர்சனல் லோனு பிளஸ் கிரெடிட் கார்டு, இது ரெண்டும் அன்செக்யூர்ட் லோன் கீழே வருது. நீங்க நிறைய அன்செக்யூர்ட் லோன் வச்சிருக்கீங்க அப்படின்னா அது உங்களோட கிரெடிட் ஸ்கோரை வந்து குறைக்கும். இதுவே கிரெடிட் மிக்ஸ், அதாவது ரெண்டும் கலந்து வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட் ஸ்கோரை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். இதான் அவங்க சொல்ற லாஜிக். இதுவுமே ஒரு லாஜிக் இல்லாத ஃபேக்டர் தான். ஒருத்தருக்கு என்ன லோன் வேணும் அப்படிங்கறத அவர் தான் டிசைட் பண்ணணும். கிரெடிட் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தேவையில்லாம ஹவுசிங் லோனோ வெஹிக்கிள் லோனோ எடுக்க முடியுமா? எல்லா லோனும் கலந்து வச்சிருந்தாதான் கிரெடிட் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது ஏத்துக்க முடியாத விஷயம். இது வேணுமா வேணாமான்னு நான் தான் டிசைட் பண்ணேன். எனக்கு இந்த ரீஃபில் வேண்டாம். ஃபோர்த் ஒன் அதர் ஃபேக்டர்ஸ். இதுக்கு 20% வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. கிரெடிட் ஸ்கோர் என்கொயரி ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து சாஃப்ட் என்கொயரி, இன்னொன்னு வந்து ஹார்ட் என்கொயரி. நம்மளோட கிரெடிட் ஸ்கோரை நாமளே செக் பண்ணா அது பேரு சாஃப்ட் என்கொயரி. நம்மளோட கிரெடிட் ஸ்கோரை நாமளே செக் பண்ணோம் அப்படின்னா கிரெடிட் ஸ்கோர் வந்து குறையாது. பட் இது நம்ம ஒரு லோனோ கிரெடிட் கார்டோ அப்ளை பண்ணும்போது நம்ம எந்த பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ல அப்ளை பண்றோமோ அவங்க நம்மளோட கிரெடிட் ஸ்கோரை செக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பேரு ஹார்ட் என்கொயரி. ஸோ இந்த மாதிரி அடிக்கடி ஹார்ட் என்கொயரி பண்றோம் அப்படின்னா நம்மளோட கிரெடிட் ஸ்கோர் வந்து குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்லுமே ஒருத்தர் அடிக்கடி லோன் அப்ளை பண்ணி லோன் அமௌண்ட்டை வாங்கிட்டாரு அப்படின்னா அவரோட கிரெடிட் ஸ்கோரை வந்து குறைக்கலாம். அதுல ஒரு லாஜிக் இருக்கு. உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு பேங்க்ல லோன் அப்ளை பண்றாரு. அந்த பேங்க்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கூட இருக்கலாம். இல்ல அந்த பேங்கோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து இவருக்கு ஒத்து வராம இருக்கலாம். அதனால அவர் இன்னொரு பேங்க்குக்கு போகலாம். இல்ல இந்த பேங்க் ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியாம இருக்கலாம். சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கலாம். அதனால லோன் அடிக்கடி அப்ளை பண்ணாலே கிரெடிட் ஸ்கோர் குறையும் அப்படிங்கிறது ஒரு ஏத்துக்க முடியாத விஷயம் தான். அதர் ஃபேக்டர்ஸ்ல இன்னொரு பேராமீட்டர் என்ன அப்படின்னா, உங்களோட ஓல்டஸ்ட் கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட் ஸ்கோர் வந்து குறையும்னு சொல்றாங்க. இந்த ஃபேக்டருமே ஏத்துக்க முடியாத விஷயம்தான். ஏன்னா மார்க்கெட்ல லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு நிறைய இருக்கு. அதே மாதிரி ஏஎம்சி, ஒன் டைம் ஃபீ, ஆனுவல் ஃபீ அப்படின்னு சொல்லி சார்ஜஸ் போடுற கார்டும் நிறைய இருக்கு. ஒருவேளை நம்மகிட்ட இந்த மாதிரி சார்ஜஸ் போடுற கார்டு இருக்கு அப்படின்னா நம்ம அதை தாராளமா க்ளோஸ் பண்ணிக்கலாம். சார்ஜஸ் போடுற கிரெடிட் கார்டு ஒருவேளை நம்மகிட்ட இருக்கிறதுலே அது ரொம்ப பழைய கார்டா இருக்கலாம். அதுக்காக அந்த பழைய கார்டை நம்ம க்ளோஸ் பண்றதுனால நமக்கு கிரெடிட் ஸ்கோர் குறையும் அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான லாஜிக்கும் இல்லை. ஏன் அப்படின்னா நமக்கு கிரெடிட் ஸ்கோர் குறையும் அப்படின்றதுக்காக சார்ஜஸ் போடுற கிரெடிட் கார்டை நம்ம கையிலே வச்சுட்டே இருக்க முடியாது. ஓல்டஸ்ட் கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ணா கிரெடிட் ஸ்கோர் குறையும் அப்படிங்கிறது ஏத்துக்க முடியாத விஷயம். ஃபர்ஸ்ட் ஃபேக்டரை தவிர மற்ற எந்த ஃபேக்டருமே ஒருத்தரோட கிரெடிட் ஒர்த்தினஸை வந்து அஃபெக்ட் பண்ண போறதில்ல. அதனால இந்த மாதிரி ஃபேக்டர்ஸை வந்து தவிர்க்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட விருப்பம். அதே மாதிரி கிரெடிட் ஸ்கோரை கால்குலேட் பண்றது ஒரு புரியாத புதிர் மாதிரியே இருக்கு. கிளியராகவும் டிரான்ஸ்பரன்சியாவும் இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளோட பார்வை. ஸோ எல்லா ஃபேக்டர்ஸுமே குறை சொல்றப்ப அப்புறம் எப்படி தான் நம்ம கிரெடிட் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வழி தான். கிரெடிட் கார்டோ இல்லை லோனோ இருந்துச்சு அப்படின்னா அதோட டியூஸை ஆன் டைம்ல பே பண்ணிட்டு வாங்க. ஒருவேளை உங்களுக்கு கிரெடிட் கார்டோ லோனோ இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பேங்க்ல லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வாங்கி உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் அந்த கார்டு மூலமா பே பண்ணுங்க. பெட்ரோல் பம்பை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் அந்த கார்டு மூலமா பே பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்றோட பில்லை வந்து ஆன் டைம்ல பே பண்ணுங்க. ஸோ உங்களோட கிரெடிட் ஸ்கோர் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும்.